ஹாய் ஆல், நான் டாக்டர் விஷ்ணுபிரியா, இஎன்டி அண்ட் ஹெட் நெக் சர்ஜன். நான் இன்னைக்கு இயர் வேக்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இயர் வேக்ஸ்ன்றது நம்ம இயரில் நேச்சுரலாக செக்ரீட் ஆகிற ஒரு மெட்டீரியல் தான். அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இயர் வேக்ஸ் இயர் கெனாலுக்கு ஒரு லூப்ரிகண்ட்டாக ஆக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதில் லைசோசோம்ஸ், இம்னோகுளோபுலின்ஸ்லாம் இருக்கிறதுனால அதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷனும் இருக்குது. இயர் வேக்ஸ் இம்பாக்ஷன் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காது வலி இருக்கலாம், காது அடைச்ச மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு காதில் அரிப்பு கூட இருக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த இயர் வேக்ஸ் காமனாக ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே சில பேருக்கு இயர் கெனால் ரொம்ப நேரோவாக இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக வேக்ஸ் பில்டப் ஆகி இந்த சிம்டம்ஸ் காஸ் பண்ணலாம். அடிக்கடி இயர் பட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வேக்ஸை க்ளீன் பண்ணுறதா நினைப்பாங்க. ஆனால் அவங்க வேக்ஸை ரிமூவ் பண்ணுறதை விட வேக்ஸை உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அது இயர் ட்ரம்மோட போய் நல்லா அட்டாச் ஆகிடும். அப்போ தான் பேஷண்ட்டுக்கு இயர் பெயின் வரும். சிம்டம்ஸ் இருக்கிறப்போ வேக்ஸ் சால்வெண்ட் இயர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். இயர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு இதே இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் இஎன்டி டாக்டரை பார்த்து இயரை க்ளீன்